ஸ்பெஷல் பண்ண போகிறேன்? நான் இப்போ லாஸ்ட் டைம் லஞ்ச் ஸ்பெஷலாக பண்ணோமா, இந்த வாட்டி வந்து நம்ம டின்னர் ஸ்பெஷலாக பண்ணுவோம். சரிவா? இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து பரோட்டா சால்னா பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? சால்னா எம்டி சால்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி சரி. அது எப்படி பண்ணுறதுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுக்குறியா? இது தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். எம்டி சால்னாக்கு எப்போவுமே 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட நிறைய போடணும். 2 ஸ்பூனுக்கு மேலே போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் அந்த இது. அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா ஒரு 1.5 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் ரொம்ப காரமாக வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடிக்கு எடுத்துட்டுருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இதில் எந்த வெஜிடபிள்ஸோ எதுவுமே கிடையாது. வெங்காயம் தக்காளி, வெறும் வெங்காயம் தக்காளி இதை வச்சு எப்படி எம்டி சால்னா பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. எனக்கு பயமா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, பயங்கர டேஸ்டா இருக்கும். அப்படி விட்டாதான் நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா இதுவா இப்போ நல்லா சவந்துருது. இதில் கொஞ்சம் வெங்காயம், முதல்ல இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வேண்டாம்மா, வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா வறுக்கணும். நம்ம ஊரா இருந்தா போய் எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருவாங்க. இங்க சண்டேவும் உனக்கு பிஸியா எல்லா வேலையும் நீ பண்ற மாதிரி தான் ஆயிடுறது இல்லை? ஆமா, பொழுதும் போயிடுன்னு வச்சுக்கோங்க. அது என்னமோ வாஸ்தவம். இப்ப நம்ம போய் அங்க பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா யாரு ஆத்துல உட்காந்து பண்ணிட்டு பரோட்டாவெல்லாம் போய் டைரக்டா கடையில போய் சாப்பிடுறேன். இப்ப இங்க ஆமா இந்தியன் ஹோட்டல் அவ்வளவா இல்லைங்கிறதுனால ஆமா ஆத்துலதான் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலையும் அம்மா மின்ட்டு வாங்கின்னு வந்திருக்கேம்மா, அதை சொல்லவே மறந்துட்டேன். அப்படியா? ஏன் நம்ம மாடி தோட்டத்துல நூட்டு வர்றது இந்த கிளைமேட்டுக்கு அது நம்ம எப்படி நல்லா போட்டு கொஞ்சம் சூப்பரா இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சாமி எப்படி எவ்வளோ அது? இதுவா? அது 2.20. அப்பா, நம்ம ஊர்ல எல்லாம் சும்மா ஃப்ரீயாவே கொடுப்பான். இந்த இது 2 யூரோவா? ஆமா 2.20. 4 கொத்து கூட இல்லை. அந்த காம்பை வேஸ்ட் பண்ணாத வை. நான் அதுலேயே தொட்டியில ஊரையும் உனக்கு நான் மின்ட்டு ரெடி பண்ணி தந்துடுறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுதா? இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்ச 2 ஸ்பூன் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுருங்க. ஒரு 4 பச்சை மிளகா, அதை கட் பண்ணிடணும்மா. கொஞ்சம் பொடி பொடி. இப்போ தக்காளியை போட்டுடலாம். நம்ம ஊரில் இந்த நாட்டு தக்காளி போட்டால் ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் தக்காளி ப்ரிஃபர் பண்ணலைன்னா ஓரளவு இதுவாக இருக்கும். இந்த ஊரில் எதுலையுமே புளிப்பு இருக்காது. தயிர், தக்காளி குளிரா இருக்குல்ல, அதான். நான் உனக்கு இந்த தடவை ஊருக்கு பார்த்ததில்ல, 4-5 தொட்டி சின்ன சின்ன டப்பாவில், தயிர் டப்பாவில் நிறைய மீட்டு வளர்த்து கொடுத்துட்டு போகிறேன். இந்த காசு கொடுத்தே வாங்க வேண்டாம். நான் அடுத்த தடவை வர வரையிலும் அது ஜம்முன்னு. இப்போ பாருங்க, நல்லா சுருளாக வரைஞ்சிருக்கு. அது கடிப்படக்கூடாது வாயில். வெங்காயம் தக்காளி இது அரைக்கிற வேலையெல்லாம் கிடையாதா? இது அரைக்கணும், தேங்காய் அரைக்கணும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைக்க வேண்டாம். நல்லா வதங்கிட்டு ரொம்ப சாஃப்டாகணும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, தனியாக அதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுடலாம்.
இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நிறையா போட்டுக்குங்க. எங்களுக்கு காரம் ரொம்ப பெருசாக தேவையில்லை. சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து. பச்சை மிளகா வேற போட்டிருக்கல 4. பச்சை மிளகா நம்மளுக்கு தான் உரைக்காதீங்க இல்லையா. நல்லா காரமாக சால்னா வேணும் அப்படின்னா நல்லா நிறைய காரம் போட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், இந்த தேங்காய் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது நல்லா மிக்சியில் நல்லா லைட்டாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். சும்மா 1 டம்ளருக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் கொதிக்கணும். எல்லா இதையும் போட்டதுக்கு அப்புறமா 20 மினிட்ஸ் எத்தனைக்கு எவ்வளோ கொதிக்கிறதோ சால்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காயும் போட்டுட்டு கொதிக்க விடுவேன் இல்லை? இல்லை தேங்காய்க்கு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த டைமில் கடலை மாவு 2 ஸ்பூனுக்கு நல்லா கரைச்சி தண்ணி 1.5 ஸ்பூனுக்கு நல்லா இருக்கும். இது போட்டால் டேஸ்ட்டு. ஸோ இதையும் நம்ம அதில் விட்டுடலாம் அந்த கொதிக்கிறதுல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய், அரைச்சது போதுமா? இன்னும் நிறைய இருக்குமா? நிறைய இருக்குது. இல்லை மசிஞ்சது கேட்குறேன். அளவு ஜாஸ்தியாக இருக்குது. மசிஞ்சது போதுமா? இன்னும் மிக்சியில் போடணுமா? இல்லை போதும். இப்போ இதை விட்டுடலாம். நிறைய தண்ணியை விட்டுட்டு இதில் என்ன இன்னும் தண்ணி விட்டுருக்கியா? ஆமாம்மா, நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் நிறைய தண்ணி விடணும்னு. இது என்ன, நான் பார்க்கும்போது 1 டம்ளர் 2 டம்ளர் விட்ட தண்ணி பார்த்தேன் அந்த அடுக்கில் இருந்தது. இப்போ என்ன மறுபடியும் இன்னும் விட்டியா? ஆமாம்மா, இன்னும் கொஞ்சம். இதால் அப்படின்னா 3 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். 3 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன் அதில். ஆமாம். அவ்வளோ தண்ணி தேவையா அதுக்கு? ஆமாம்மா, தேவைதான். இப்போ நான் இது நல்லா இப்போ 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க போகிறது. இது நல்லா அப்படியே சுண்டிடும். இது என்ன பிரியா, இன்னும் ஸ்வீட்டா? இல்லைம்மா, நான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று சொன்னேன்ல. இது வந்து பன்னீர் டிக்கா, பன்னீர் மஷ்ரூமு, அப்புறம் வந்து ஆனியன் பெப்பர்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கார்த்தாலேயே வந்து ரெடி பண்ணிட்டாதான் நல்லா ஊறி நைட்டு நம்ம பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த இது. ஸோ இது என்னது, இது இன்னும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே. பன்னீர் டிக்கா எப்படி வந்ததுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சால்னா, எம்டி சால்னா ரெடி ஆகிடுத்து, பரோட்டாவும் ரெடி ஆகிடுத்து. இப்போ பரோட்டா சால்னா சாப்பிட்லாம் வாங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.